திமுகவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு போயிடும், இவங்க சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு 3 சீட்டோ 5 சீட்டோ உதயசூரியன் சின்னத்தில் ராமதாஸுடைய பாமக நின்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இந்த மாம்பழ சின்னம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் போகும். தேர்தல் ஆணையம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதி, இந்த பைலா படி அவரை ஒப்புக்கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுவரையும் தேர்தல் ஆணையம் அதை தாண்டி முடிவெடுக்கலை. ஒருவேளை இவருக்கு இல்லை அவருக்கு இல்லைன்னு சின்னம் முடக்கப்பட்டால் ஆருக்கு ஒரு சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும். இந்த 2024 தேர்தலில் ஒரு 20%, அதிமுக 21%, பாஜக ஒரு 18% வாங்குச்சு. இந்த 39% இன்னொரு 5-6% நமக்கு கிடைச்சதுன்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன கலை யதார்த்தம்னா, அந்த பாஜகவுக்கு கிடைத்த அந்த 18-19% என்பது ஓபிஎஸ், திரு சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவர்களுடைய வாக்குகளை இணைந்தது தான் அது. அப்போ இந்த ஒரு 8-10% வெளியில் போயிடுச்சுன்னா வாய்ப்பு குறைவு அப்படி இது எல்லாமே சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இல்லை, முடியாது. முன்னாள் எதிர்கட்சி தலைவர், இந்நாள் முதலமைச்சர் திமுக சார்பில் ஆர்எஸ் பாலை தலைமையில் ஒரு பெரிய டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாங்க. எங்ககிட்ட ஆவணங்கள்லாம் இருக்குன்னு எதிர்கட்சியாக இருக்கிற போதே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் தான் ஆட்சி கட்சி, ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்குறாங்கல்ல, பொதுவெளிகளில் கேட்குறாங்கல்ல மக்கள். ஏன் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆட்சி என்பது அது இந்த சுத்த சுயம்பிரகாச வள்ளலார் திருச்சபை மாதிரி நடத்தினார், நேர்மையான ஆட்சி. அந்த ஆட்சி மீது நாங்கள் அபாண்டமாக பழி சுமத்திட்டோம், தேடி தேடி பார்த்தோம், எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதையாவது சொல்லுங்கள், நாங்கள் தப்பாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் சொல்லலை. ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதுக்கு இன்னும் பதில் இல்லை. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா சார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? நலம் இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, சிறப்பு சார். 2026 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு நெருங்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாசங்கள் தான் இருக்கு. இப்போ நெருங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்காக கூட்டணி கட்சியில ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதிமுக கட்சி வந்து திரு எடப்பாடி ஐயா வந்துட்டு தன்னுடைய கட்சியை வந்துட்டு இன்னும் அதிகமாக வலுப்படுத்தணும், கூட்டணியை வலுப்படுத்தணுன்ற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல மிக பகீரத பிரயத்தனம் எடுத்து கடந்த ஒரு 8-9 மாதத்திலிருந்து அவங்க தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியாகட்டும், சிபிஐ, சிபிஎம், பிசிக, மதிமுக, யுஎம்எல், தமமுக போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் அப்படியே இருக்குது. அவங்க 2019 தொடங்கி தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ அதை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு ஒரு கூட்டணி வலிமை தேவை. கட்சியும் பலமானதாக வலிமை மிகுந்ததாக இருந்தால் தான் கூட்டணியுமே வரும். ஸோ அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி மேற்கொண்டார். ஒன்றும் பலன் அளிக்கலை. இப்போது 2026 எப்படியும் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கிறார். இந்த முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிற பொழுது தான் கட்சியினுடைய முன்னணியினர் பலரும் நமக்கு 2024 தோல்வி ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கு, இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள்லாம் திரும்ப கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு போனாங்க. அவங்களால அதை முடியலை. இன்னும் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலிருந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஏனோ பிடிவாதமாக அதை மறுத்துக்கிட்டே வர்றார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கூட டெல்லியில் போய் சொல்கிறார், திரு ஓபிஎஸ், திரு சசிகலாவை ஒருபோதும் சேர்க்க முடியாது, இங்கே இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏதோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ஆண்டாண்டு காலத்துக்கு இவரே குத்தகைக்கு எடுத்துக்கிட்டது மாதிரி, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வாதிகார எதேச்சாதிகார மனப்போக்கில் அவர் செயல்படுறாரு. அது அதிமுகவுக்கு வந்து பலன் அளிக்காது அப்படிங்கிறது தான் கட்சியினர் மத்தியிலும் பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் இருக்குது. 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு பொதுவெளிகளில் வாக்காளர்கள் மத்தியில், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் மத்தியிலே கூட மீண்டும் இது வெற்றி பெற முடியாதோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரியான
ஒரு தோல்விக்கு பிறகான வெற்றி என்கிற அந்த நிலையே இல்லையே. தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் தோல்வி அடைந்தே வருகிறோம். 2024 தோல்வி மிக மோசமான தோல்வி. இந்த 53 ஆண்டு கால அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவிற்கான ஒரு மிக பெரும் தோல்வி. அப்போ இதிலிருந்து கட்சியை மீட்டெடுப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் முடியும் அப்படின்னு இந்த கருத்தை வலியுறுத்துகிற தலைவர்கள் சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த தங்களை கடுமையாக விமர்சித்தவர்களை கூட, தங்களிடமிருந்து பிரிந்து சென்று தனி கட்சி நடத்தியவர்களை கூட திரும்ப வரவழைத்து அவர்களை அரவணைத்து கட்சியை பலப்படுத்தி வெற்றி பாதையில் அழைத்து சென்றார்கள். அந்த இருவரும் தலைவர்களின் பாதையில் திரு எடப்பாடி பயணிக்க மறுக்கிறாரே, ஏன் இந்த போக்கு அப்படின்னு இருக்காங்க. வெறும் சுயநலத்தால், தனி மனித சுயநலத்தால் ஒரு மிகப்பெரிய பேரியக்கம். இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி திரு எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழகம் நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்டப்பேரவையில் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருக்கும்னு பேசினாங்க. அப்புறம் 52 வருஷத்திலே ஒரு சரிவு பின்னடைவு வந்துடுச்சு. இதனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற அந்த கவலையும் கலக்கமும் குழப்பமும் அதிமுக மத்தியில் இருக்குது. அது இன்னும் நீடிக்குது. அப்போ இந்த 2024 தேர்தலில் ஒரு 20% அதிமுக, 21%, பாஜக ஒரு 18% வாங்குச்சு. இந்த 39% இன்னொரு 5-6% நமக்கு கிடைச்சதுன்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன கலை யதார்த்தம்னா, அந்த பாஜகவுக்கு கிடைத்த அந்த 18-19% என்பது ஓபிஎஸ், திரு சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவர்களுடைய வாக்குகளை இணைந்தது தான் அது. அப்போ இந்த ஒரு 8-10% வெளியில் போயிடுச்சுன்னா வாய்ப்பு குறைவு அப்படி இது எல்லாமே சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இல்லை, முடியாது. ஊடகத்தில், வலைத்தளங்களில், மற்ற அரசியல் விமர்சகர்களை, பத்திரிகையாளர்கள் 1-2 பேர் பேசுகிற போது கட்சி அப்படியே இன்டாக்டாக அவர்கிட்ட தான் இருக்குது. அதிமுக அவர் தான் எல்லாம், அவர் நினச்சாதான் யாரையும் சேர்க்க முடியும், நீக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு மனநிலை ஏன் அவருக்கு வருது? அதுதான் சொல்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்று அந்த கட்சியை வழிநடத்துகிறவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும். ஒரு கட்சி வெற்றி பாதையில் பயணிப்பதற்கு எது சாத்தியம், எது சரியானது என்கிற புரிதலும் பார்வையும் இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி வெற்றி பாதையில் அழைத்து செல்ல முடியும். ஆனால் இவர் தன்னையும், இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், தன்னையும் தன் குடும்பத்தினர் மீதான வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரோ. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே தனி நீதிமன்றங்களை நியமித்து அவர்களை சிறையில் தள்ளுவோன்னா பேசினாங்க. எதுவுமே நடக்கலை. குறிப்பாக கோடநாடு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விசாரித்து அவர்களை சிறையில் தள்ளுவோன்னு சொன்னார். எதுவுமே இல்லை. ஆக நீங்கள் அப்படியே முன்னாடி போங்க. 1996, 91, 96 கட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க. 96 அவருடைய ஆட்சியிலேருந்து விலகினோடனே ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 3 தனி நீதிமன்றங்களை நியமித்து செல்வி ஜெயலலிதா உட்பட 14 அமைச்சர்கள் மீது வழக்கு. அதில் ஜெயலலிதா உட்பட பலர் மீது தண்டனை தீர்ப்பு வந்தது. அப்போ அதிலிருந்து எந்த வகையில் இந்த ஆட்சி நேர்மையாக நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும். ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லணும். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், இந்நாள் முதலமைச்சர், திமுக சார்பில் ஆர்எஸ் பாரதி தலைமையில் ஒரு பெரிய டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாங்க. நடவடிக்கை எடுக்கலை. கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட ஆவணங்கள்லாம் இருக்குன்னு எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் தான் ஆட்சி கட்சி, ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்குறாங்கல்ல, பொதுவெளிகளில் கேட்குறாங்கல்ல மக்கள். ஏன் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆட்சி என்பது அது இந்த சுத்த சுயம்பிரகாச வள்ளலார் திருச்சபை மாதிரி நடத்தினார். நேர்மையான ஆட்சி. அந்த ஆட்சி மீது நாங்கள் அபாண்டமாக பழி சுமத்திட்டோம், தேடி பார்த்தோம், எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதையாவது சொல்லுங்கள், நாங்கள் தப்பாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் சொல்லலை. ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதுக்கு இன்னும் பதில் இல்லை. இப்போ இவங்க தரப்பில் இருந்து இப்போ கொண்டு போய் ஒரு 3.5 லட்சம் ரூபா, லட்சம் கோடி
ஊழல் நடைபெற்றிருக்கிறதுன்னு கொண்டு போய் இவர் கொடுத்துருக்கிறார். அப்போ என்னென்னா இந்த 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சோங்கிற அந்த பொதுவெளி சந்தேகம். ஆமாம், இவர் வந்து ஓபிஎஸ் மற்றவங்களை வந்து திமுக பி டீம் ஏ டீம்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அடிப்படையில் பாருங்கள், இந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது, இன்றைய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் போராட்டம், நூற்றுக்கணக்கான போராட்டம். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் பொருட்கள் அவங்க பர்ச்சேஸ் பண்ணதில் ஊழல், ஸ்மார்ட் சிட்டியில் 2000 கோடி ஊழல், நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறையில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல், வெறும் பருப்பு வாங்கினதில் 200 கோடி ஊழல்னு இப்படி கோடிக்கணக்கில் ஊழல் பட்டியலை கொடுத்தாங்க. ஒரு 5-6 அமைச்சர்கள் மீது விசாரணை, இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையம் வந்து போய் விசாரணையெல்லாம் நடத்துனது. பல இடங்களில் பணம் ஆவணங்கள்லாம் கைப்பற்றினாங்க. கிரிப்டோ கரன்சி உட்பட வெளிநாட்டு பணங்கள்லாம் பறிமுதல்னாங்க. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. என்னாச்சு அதெல்லாம்? அப்போ ஏதோ ஒரு அண்டர் டீலிங் ஓடுது அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை வந்துருச்சு. இது கூடுதலாக இப்போ ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இந்த வெளியேறிய அதிமுகவினர் இணைந்து மீண்டும் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிவிட்டால், அதோடு திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணியில் இணைந்து விட்டால் திமுக ஆட்சியை ஈஸியாக வீழ்த்திடலாம். அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் என்கிற பொழுது நாம் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் உறுதியாகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். சார், இது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ வந்து இந்த கூட்டணியில, அதிமுக கூட்டணியில வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இணைஞ்சிருக்காரு இல்லையா அந்த கூட்டணியில. இதே அன்புமணி ராமதாஸ் தான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாரு, எடப்பாடியாருக்கு வந்துட்டு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா, அவர்லாம் வந்து ஒரு முதலமைச்சரா, அவர் வந்துட்டு அதிமுகவுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு ஒரு தயாரா, அப்படி அந்த பல வார்த்தைகள், பல விமர்சனங்கள்லாம் சொன்னார். அவரும் கூட என்ன பண்ணாரு, ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் பத்தி எல்லா ஃபைல்ஸும் கொண்டு போய் கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணார். இப்படி அவங்கள பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருந்த அன்புமணி ராமதாஸ் ஐயாவே வந்துட்டு இப்போ எடப்பாடி ஐயாவோட அந்த கூட்டணியில சேர்ந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடமா இருக்கும்? இல்லை, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு ஒரு டயலாக் பேசுவாங்க. அப்புறம் வந்து எப்போதும் யார் வேண்டுமானாலும் யாருடனும் கூட்டணி சேரலாம், வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொள்கை லட்சியமெல்லாம் யாருக்குமே கிடையாது. நீங்கள் ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக ரீதியிலான ஒரு நேர்மை அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியை நடத்தினோம்னா இவங்கெல்லாம் யாரோடையும் போய் சேர முடியாது. இப்போது தேர்தல் வந்து விட்டால் வெற்றி தான் முக்கியம், வெற்றி தான் நம்முடைய இலக்கு. பாதைகள் எதுவானாலும் இருக்கட்டும், அதனுடைய அணுகுமுறைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோடு, ஒன்று திமுகவோடு அல்லது அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு, இந்த 2 பெரும் கட்சிகளோடு இருக்கிற சிறிய கட்சிகள், தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும், இவங்களோடு இணைந்து பயணித்தால் மட்டும்தான் ஒரு 4-5 எம்பி, ஒரு 10-20 எம்எல்ஏ வாங்க முடியும். அதுதான் தமிழகத்தினுடைய கள யதார்த்த நிலை. அதை உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வந்துட்டாங்க. ஏற்கனவே 2024 என்டிஏவில் தான் இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடைபெறப்போவது 2026 சட்டப்பேரவை தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் இந்த என்டிஏ அணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை என்ற உடனே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி ஒப்பந்தம் போட்டாங்க. இதில் என்னென்னா, அன்புமணி தலைமையிலான பாமக ஒப்பந்தம் போட்டுருச்சு. திரு ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமக யாரோடு ஒப்பந்தம் போட போகுதுங்கிறது தெரியல. திமுகவோடையும் பேசுகிறாங்க, என்டிஏ தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் அவரோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்ல, அதிமுக சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு வேண்டாம் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அன்புமணி ஆல்ரெடி போய் ஜாயின் பண்ணிட்டு. இல்ல அதான் சொல்றேன், அன்புமணியும் ராமதாசும் இணைந்தால் அப்பாவும் மகனும் இணைந்து மீண்டும் ஒன்றுபட்ட பாமக என்று வருகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைங்கிற போது நிச்சயமா அன்புமணி இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார், ராமதாஸ் இருக்க மாட்டார். அதற்காக திரு ஜி.கே. மணி அவர்கள் வந்து திமுகவோட பேசுகிறதா நமக்கு தகவல்கள் வருது. அங்கே 5 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க சட்டப்பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் 3 பேர் அன்புமணி பின்னாடி போயிட்டாங்க, 2 பேர் திரு ஜி.கே. மணியும் அருள் 2 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ திமுகவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு போயிடும், இவங்க சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு 3 சீட்டோ 5 சீட்டோ உதயசூரியன் சின்னத்தில் ராமதாஸுடைய பாமக நின்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. இந்த மாம்பழ சின்னம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் தேர்தல் ஆணையம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதி,
இந்த பைலா படி அவரை ஒப்புக்கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுவரையும் தேர்தல் ஆணையம் அதை தாண்டி முடிவெடுக்கலை. அப்போ ஒருவேளை இவருக்கு இல்லை அவருக்கு இல்லைன்னு சின்னம் முடக்கப்பட்டால் யாருக்கு ஒரு சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும். அதிமுகவில் ஒரு டிஸ்பியூட் வந்து ரெட்டை இலையை முடக்கிட்டு இந்த பக்கம் சேவல் இந்த பக்கம் ரெட்டைப்புறா கொடுத்தது மாதிரி அப்படி ஒரு நிலை வர்றது கூட வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறதுங்க பொறுத்து தான் பார்க்குறோம். அப்படி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வருகிற பொழுது நிச்சயமாக அந்த அதிமுக என்டிஏ அணி ஒரு வலிமை மிக்கதாக தான் இருக்கும். அப்படி இல்லைங்கிற போது இப்போ அன்புமணி முன்னாடி நிர்வாகிகள் நிறைய இருக்காங்க, ஆனால் ராமதாஸ் பின்னாடி வாக்காளர்கள், வன்னிய வாக்காளர்கள் இருக்காங்க. அதனால் இந்த இரண்டும் இணைந்தால்தான் அது வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக அமையும். அது யார் யாரோடு போக போகிறாங்கிறது நமக்கு இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள, ஏன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பிப்ரவரி 2வது வாரம் 3வது வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் தேர்தல் வந்துருங்கிறாங்க. இப்போ ஜனவரி முடிய போகுது, பிப்ரவரி மார்ச் அவ்வளோதான், 2 மாதம் தான். அதிகபட்சம் போனால் ஒரு 2.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க ஒரு முடிவு எடுத்து வருவாங்களா என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி இந்த விலக்கி வைக்கப்பட்ட விலகிச் சென்றவர்களையும் அரவணைத்து இந்த ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஒரு 40-44% வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருந்தது. இன்றைக்கி வெறும் 21% கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலின் போது சொன்னார் 2 கோடிக்கும் மேற்பட்ட பேருக்கு நாங்கள் கார்டெல்லாம் விநியோகிச்சிட்டோம், 2.25 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. வெறும் 88 லட்சம் ஓட்டு தான் போச்சாங்க. அந்த 88 லட்சம் ஓட்டுலேயுமே கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் 2.25 கோடி பேர். ஒவ்வொரு உறுப்பினர் வீட்லேயும் ஒரு ஆள் இருந்தால் கூட அது 200 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதை தாண்டி ஆதரவாளர்கள், அனுதாபிகள், தோழமை கட்சிகள் அப்படின்னு ஓட்டு பார்க்கணும். அது ஒரு 10-30 லட்சம் ஓட்டு போடணும். வெறும் 50 லட்சம் பேர் தான் ரெட்டலை கார்டு, அந்த அதிமுக உறுப்பினர் கார்டு வச்சுக்கவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ 1.5 கோடி வாக்காளர்களில் 1.5 கோடி அதிமுகவின் உறுப்பினர் அட்டை வைத்திருக்க தொண்டர்களை ஓட்டு போடலை. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது தான் நமக்கு 2026 ஒரு பெரும் தோல்வியை தழுவுன்னு இவங்க போய் சொன்னாங்க. ஆனால் அவர் அதை பற்றியே கவனிச்சிக்கலை. எடப்பாடி என்னென்னா, நான் சொன்னேன், ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி இதெல்லாம் குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை பொதுவெளிகளில் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ என்ன வந்துருச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி தன் மீது, தன் மகன் மீது, தன்னுடைய மைத்துனர் மீது, தன்னுடைய சம்பந்தி மீது ஏராளமான புகார்கள், குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ இதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, இந்த வழக்குகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இப்படி கட்சி தோற்றாலும் பரவாயில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற பார்வை இருக்குது. காலமெல்லாம் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் இருக்கணும், அதிமுக இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற நிலைக்கு வந்து விட்டாரோ என்கிற இந்த பொதுவெளி சந்தேகம் அவருடைய செயல்பாடுகளால் ஊர்ஜிதமாகுது. இல்லை இதுவரை டிடிவி தினகரனோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இந்த என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்து விட்டது, பயணிக்கிறதுன்னு 2 பேருமே சொல்லலை. பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றதாக சொல்லுகிறார்கள். திரு டிடிவி தினகரன் ஆமாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்ல, இந்த 2 தரப்புமே, ஒன்று இங்கே இருக்கிற இந்த என்டிஏ அணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், அல்லது டெல்லிக்கு பாஜகவினுடைய என்டிஏ முகமாக இருக்கிற அமித்ஷா சொல்லணும். 2 பேருமே சொல்லலை. அப்போ இவர்கள் இருவரும் சொல்லாமல் அங்கே இணைந்து விட்டேன் என்று டிடிவி தினகரனும் சொல்லலை. அப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அன்புமணி கூட்டணி வந்த உடனே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறப்ப சொன்னார், யாரெல்லாம் இணைகிறார்கள், யாரெல்லாம் எங்களோடு கூட்டணிக்கு சேர்கிறார்கள் என்பதை இப்போது எப்படி அன்புமணி வந்தோடனே சொன்னனே அது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, புதிய கட்சி வந்து எங்களுடைய அணியில் இணைய போறாங்க, கூட்டணி வைக்க போறாங்க. ஆமாம், தொடர்ந்து மிகப்பெரிய கட்சி, மெகா கூட்டணி அமையும், ஒரு பிரம்மாண்ட கட்சியெல்லாம் வந்து இணைய போகுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. எந்த கட்சிங்கிறத இணைச்சி பிறகு அவரை கூப்பிட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. இது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கட்சின்னு பார்த்தா ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக தான். இந்த 2 தான் பிரம்மாண்ட கட்சி. ஓரளவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் அங்கே போய் இருக்கிறாங்க. அப்போ இங்கே இவர் சொல்லுகிற பிரம்மாண்ட கட்சி என்பது எதுங்கிறது நமக்கு கண்ணுகட்டும் தூரம் வரைக்கும் தெரியல. எதை பிரம்மாண்டம்னு சொல்கிறாரு? ஒருவேளை தாவேக்காவுக்கு சொல்லியிருந்தா இங்கே தாவேக்காவினுடைய கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சி இவங்களோடு இருக்கிறது. அப்போ அந்த கொள்கை எதிரியோடு கரம் கோர்த்து இருக்கிற அதிமுகவோடு தாவேக்கா வருமா? முதல் கேள்வி.
அடுத்ததாக தவேகா வந்து பிரகடனப்படுத்திட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறாரா, அது ஒரு கேள்வி. ஏன்னா என்டிஏ கூட்டணி அரசு தான் அப்படின்னு சொன்ன போதே அவர் வந்து அதிமுக தனித்து வெற்றி பெற்று தனியாக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்போ அது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டால் தான் தாவேகா இங்கே வரும். எனவே தாவேகாவுமே பிரம்மாண்ட கட்சின்னு அவர் எதை வைத்து சொல்லுகிறாரு இல்லை, வருகிற கூட்டத்தை வைத்து சொல்கிறாரு. அது வந்து வாக்குகளாக மாறி ஒரு பிரதான இடத்தை பெறுகிற போது தான் அது ஒரு பிரம்மாண்டம் என்கிற அடைப்புக்குள் வரும். அது வருமா பார்க்கலாம். சார் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு யாருக்கு வந்து அதிகப்படியான ஓட்டுகள் கிடைக்கும்ன்ற உங்களுடைய கணிப்பு? திமுகவா, அதிமுகவா, இல்லை புதிய கட்சிகள்? புதிய கட்சினா இப்போ தாவேகா வந்திருக்கு, அதை இப்போ ரீசெண்டாக அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 2 இயர்ஸாக. அதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்குது. இந்த 4 முனை போட்டிகள் நடந்திருக்கியா? உங்களுடைய கணக்குப்படி எந்த கட்சிக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வரும்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இன்றைய நிலவரப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலிமையான கூட்டணியோடு இருக்குது. மிக அதிகபட்சமாக ஒரு 10-12 அரசியல் கட்சிகள் அவங்களும் இருக்கிறாங்க. அது ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. இப்போதே கிட்டத்தட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு மாதத்துக்குள்ளே 2026 தேர்தலில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 200+. அந்த 200+ நோக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் வேலையை தொடங்கிட்டாங்க. 2025 தொடக்கத்திலேயே 234 தொகுதிகள்லையும் தொகுதி பொறுப்பாளர்களை போட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த பாக கமிட்டி, பூத் கமிட்டி, அவங்கள கண்காணிக்கிறதுக்கு சட்டமன்ற குழு, நாடாளுமன்ற குழு, மண்டல குழு, மாநில குழு இப்படி போட்டு அமைச்சர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களையும் 10 தொகுதி 12 தொகுதின்னு ஒப்படைச்சி இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல ஊடகங்களில், வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் வருது. 30 கோடி 40 கோடி ஒவ்வொரு தொகுதிக்குமே போய் தம் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு வாக்குக்கு 2000 கொடுப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லுது. இன்னொன்று, அரசு சார்பாகவும் மாணவர்களுக்கு, மகளிருக்கு உதவித்தொகைகள் போது பல்வேறு புதிய அறிவிப்புகள், திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்போ பொங்கல் பரிசாக ஒரு கார்டுக்கு 3000 ரூபா கொடுத்துட்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்குற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அதிகபட்ச தொகுதிகளை பெறும், வெற்றி பெறும், அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இது ஒரு நிலை. அப்போ இதற்கு எதிராக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வலிமை மிக்க எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா? இல்லை, ஒரு கேள்விக்குறியாக தான் நாம் இருக்கிறோம். இந்த வலிமையை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவதற்கு போதிய அளவுக்கு இங்கே வாக்கு சதவீதம் உள்ள அரசியல் கட்சிகள் வேண்டும். இதுவரைக்கும் வரல. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாஜக, அதிமுக, இப்போ பாமகவின் ஒரு பகுதி வந்திருக்கு, இன்னொரு பகுதி வரலை. இதை தாண்டி என்டிஏவில் பயணித்த மற்ற கட்சிகளோடு பேசி இன்னும் ஒரு உறுதிப்பாட்டுக்கு கொண்டு வரல. உதாரணத்துக்கு தமாகவுனுடைய ஜி.கே. வாசன், ஐஜேகேவனுடைய பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி ஏசி சண்முகத்தினுடைய புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம், இப்படி 1-2 கட்சிகள் நிறைய இருக்குது. இப்போ அவர்களும் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. நாங்கள் தான் மெகா கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பு வருவதற்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்னு தெரியல. இது போன்ற பலகீனமான நிலை இருப்பதால் அதற்கு அடுத்த வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்கும். திமுகவுக்கு அடுத்த வாக்குகள் கிடைக்கும். மீண்டும் எதிர்க்கட்சியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வலிமையான கூட்டணியை உருவாக்குவார்களா? உருவாக்கினால் சாத்தியம். ஏன்னா ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள், இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான அதிருப்தி நிலவுகிறது. நம்ம பார்த்தோம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரி ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு, எல்லா தரப்புமே போராட்ட களத்திற்கு. பொதுமக்கள் மத்தியிலையும் அதிருப்தி இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு அந்த கேஸ் மானியம் 100 ரூபா தர்றது, இந்த 2 மாதத்திற்கு ஒரு மின் கணக்கீட்டு முறையை மாதம் ஒரு முறை மாற்றுறது, நீட் தேர்வு ரத்து, மாணவர்களின் கல்வி கடன், விவசாயிகளுடைய கடன் ரத்து, இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அந்த எதிர் மனநிலை எல்லா தரப்பும், விவசாயிகள், தொழிலாளர்கள், எல்லா தரப்பும் இருக்குது. அப்போ இந்த அதிருப்தியை நமதாக்கி இதை வீழ்த்துவோம் அப்படிங்கிற அந்த வல்லமையோடு பிரதான எதிர்க்கட்சி இல்லைங்கிறது தான் இப்போ குறைபாடு.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் என்றால் அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வலிமை இருக்கிறதான்னு பார்ப்பான்ல வாக்காளர்களும் பொதுமக்களும். கட்சியினருக்கே அந்த நம்பிக்கை வரலைங்கிற போது பொதுவெளியில் எப்படி நம்பிக்கை வரும்? எனவே இது ஒரு பலகீனமான நிலை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அரசியலுக்கு புதிது, அவங்களுக்கு அரசியலுக்கு புதிது, கட்டமைப்பும் இல்லை, போதுமான அளவுக்கு கட்டமைப்பும் இல்லை. அப்போ அவங்க குறைந்தபட்சம் ஒரு 8-10% வாக்குகள். ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் ஒரு 8-8.5% வாங்கி கட்சியை பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ என்ன ஒரு பொதுவெளி கருத்தாக நம்ம பார்க்குற பார்வையில் வருகிற தகவல்கள் என்னென்னா, விசிகாவிலிருந்து கொஞ்சம் இளைஞர்கள், அங்கேருந்து நாம் தமிழர் சீமான் அமைப்பிலிருந்து சில இளைஞர்கள், அதிமுக திமுகவிலிருந்து சில இளைஞர்கள், இதை தாண்டி சிறுபான்மை வாக்குகள் பெண்கள் வாக்குகளுமே திரு விஜய்க்கு வரும் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு 8-10% வந்ததுன்னு சொன்னால் அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். நான் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு போயிடும். எதிர் வாக்குகள் இப்போ ஒரு 40-45% திமுகவுக்கு போயிடுச்சுன்னா இந்த மீதம் உள்ள 55% தான் திமுக என்டி அதிமுக என்டி அணி சீமான் விஜய் எல்லாம் பிரிச்சுக்கணும். அப்போ 20%, 10%, 8% பிரிச்சுட்டாங்கன்னா அது 40-45% அவங்க ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்று வரையிலான கள யதார்த்தம். நான் குறிப்பிட்டது மாதிரி அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படுமே என்றால் அது ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம். திமுகவோடு டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம். மக்கள் ஒரு 10-15% மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி ஆட்சி அமைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை மீண்டும் அதிமுகவுக்கு தருவோம் என்று விரும்பினால் ஆட்சி மாற்றம் கூட வரலாம். அதுவரை இவர்கள் தங்கள் கட்சியை கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும். அதுதான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ஸ்டைலில் மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.